ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கேப் டவுன் மார்க்கெட்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேப்பை என்ன செஞ்சிருக்காங்க, ஃபில் அப்படின்றது பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது ஹை வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோவை என்ன செய்யல, பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அங்கே என்ன செஞ்சுட்டாங்க, மறுபடியும் கீழே அப்படின்றது விழுந்துட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஓகே, இதுல நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலா எடுத்தது என்ன அப்படின்னா 23,895 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 24,192 அப்படின்ற லெவலும், R2 24,240 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். S1 23,603 அப்படின்ற லெவலும், S2 23,545 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். ஓகே, நம்மளுக்கு மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் நம்மளுக்கு 23,700 அந்த ரேஞ்ச் பக்கத்துல ஓப்பன் ஆனாங்க. ஸோ ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு S1க்கும் கீழே என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்துட்டாங்க. சரிங்களா? S1க்கு கீழே வந்துட்டு, ஸோ ஆனால் நம்மளுக்கு S1க்கு கீழே என்ன செய்யலைங்க, நிலை பெறல. ஏன்னா S2லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அகைன் நம்மளுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து S1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மேலே அப்படின்றது வந்துட்டாங்க. ஸோ S1க்கு மேலே வந்தாலே நம்மளுக்கு என்ன செய்யுங்க, இது சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யும் இருக்கும். சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது இங்கே இருந்து நம்மளுக்கு கீழே லோல இருந்து பார்த்தீங்கன்னா ஹை வர நம்மளுக்கு 270 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு, பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட லோ, அதாவது நம்மளுக்கு இந்த கேப்பை என்ன செஞ்சிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் டேயோட லோவை என்ன செய்யல, அவங்க பிரேக் பண்ணல. சரி, அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல கீழே விழுந்துட்டு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா S1. ஸோ S1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றது ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பிரீமியத்தில் பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம், பிரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,600. சரிங்களா? 23,600 அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். ஸோ இதுல மிட் லெவலா பார்த்தோம் அப்படின்னா 294 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 346, R2 432, R3 519 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி S1 பார்த்தோம் அப்படின்னா 247, S2 185, S3 123 அப்படின்ற லெவலும், நம்மளுக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 318 அண்ட் 270 அப்படின்ற 2 லெவல் என்ன செஞ்சிடணும், மார்க் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன செய்வாங்க, ஏடிஎம் ஸ்டேக் தான் எடுப்போம். சரிங்களா? இது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் தான். ஏடிஎம் ஸ்டேக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏடிஎம் ஸ்டேக் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது ஆவாங்க இல்லையா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் என்ன செய்யணுங்க, நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்னாலே நம்மளுக்கு என்ன செய்யணும், மீட்டிங் அப்படின்றது ஆயிருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது ஆயிருக்கு. சரிங்க? கீழே இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழே இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே வராங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே இருந்து கீழே வந்துருக்காங்க. 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது ஆயிருக்கு. பட் ஆனா என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இதை டாமினேட் பண்ணவே இல்லை. புட் ஆப்ஷன் என்ன செய்யலைங்க, இதை டாமினேட் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் ஆறாங்க. நம்மளுக்கு சேம் ஸ்டேக் அப்படின்றது மீட்டிங் ஆனா நம்மளுக்கு அது ஏடிஎம் ஸ்டேக்கா இருக்கும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்டேக் மீட்டிங் ஆனா நம்மளுக்கு அது வேற வேற கான்செப்ட்ல இருக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு சேம் ஸ்டேக் மீட்டிங் ஆனா என்னங்க, அது ஏடிஎம் ஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்மளுக்கு அதே மாதிரி சேம் ஸ்டேக் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது ஆயிருக்காங்க. ஸோ அதை நமக்கு சேம் ஸ்டேக்கை டாமினேட் பண்ணி போனா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, புட் ஆப்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யல, இங்க கொடுக்கல. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு மிட் லெவல்ல மீட்டிங் ஆறாங்க. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்துடுறாங்க. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த 270 அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யறாங்க, கீழே வந்துட்டாங்க. அப்படின்ற லெவலுக்கு என்ன செய்யறாங்க, கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, R1 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ R1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வருது. R1ல இருந்து என்ன செய்யுது, நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வருது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் செய்யறாங்க, நம்மளுக்கு ரிவர்சல் ஆறாங்க. புட் ஆப்ஷன் ரிவர்சல் ஆனவங்க எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு இந்த 270 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. அதுக்கு மேல போகல. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, மிட் லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு கீழே என்ன செய்யல, வரல. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லயும் ரிவர்சல் கிடைக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, இதுக்கு மேல அவங்களும் போக முடியல. அங்கே இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லயும் ரிவர்சல் கிடைக்குது. ஸோ அவங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்டா S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. சரியா? S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு மேலேயும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு R1க்கு மேலேயும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் ரீச் ஆனதுனால நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, இவங்களால R2 வரைக்கும் போக முடியல. ஸோ அங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா,
கரெக்டாக ஒரு 10:30 மணி 10:45க்கு மேலாம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அப்படின்றது நம்ம ரெகுலராக வந்து எப்பவுமே வந்து சொல்றது தான். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிட்டு நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் மிட் லெவலுக்கே வராங்க. ஸோ மிட் லெவலுக்கு வந்துட்டு அங்கேயே நம்மளுக்கு என்ன செய்றாங்க, மறுபடியும் ஒரு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் திரும்பிச்சு மார்க்கெட்டு, சரி எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏன் திரும்பிச்சு மார்க்கெட் அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து என்ன செய்யணுங்க, பார்க்கணும். புரியுதா? ஸோ அது வந்து நீங்க வந்து என்ன செய்யலாங்க, நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்த்தாலும் சரி, ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்த்தாலும் சரி, அதாவது நம்மளுக்கு ஏடிஎம்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது ஐடிஎம் ஆயிருக்காங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது ஓடிஎம் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க அந்த 2லயும் எதுல வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? 2லயும் நீங்க எதுல வேணாலும் என்ன செய்யலாங்க, பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அதையும் சொல்லியிருக்கோம். இப்ப 24,050 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்க நான் வந்து கவனிச்சேன். ஸோ இதுல வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 23,600 புட் ஆப்ஷனோட நம்மளுக்கு இந்த 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் ஓடிஎம் வந்து என்ன செய்றாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதுல வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால டாமினேட் அப்படின்றது வந்து பண்ண முடியல. யாரால? கால் ஆப்ஷனால. ஸோ அதனால என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது ரிவர்சல் அப்படின்றது வந்து என்ன செஞ்சிருக்கு, குடுத்திருக்கு. ஸோ அதே மாரி நீங்க இதுல பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்ப நான் வந்து காட்டுறேன். புட் ஆப்ஷன் வந்து 24,100 அப்படின்றது வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்களும் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. சரியா? புட் ஆப்ஷன்லயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மீட்டிங் அப்படின்றது நடந்து, நம்மளுக்கு அங்க இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. சாரி, கால் ஆப்ஷன் அப்படின்னு இல்ல. இது வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. சரியா? புட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு டைரக்ட்டா ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து டாமினேட் பண்ண முடியல. இந்த கால் ஆப்ஷனால என்ன செய்ய முடியல, டாமினேட் பண்ண முடியல. அதனால தான் நம்மளுக்கு இங்க இருந்து என்ன செஞ்சிருக்கு, ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்திருக்கு. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த 270 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிரீமியத்துல வந்து நடந்தது. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றது. ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகுது, உங்களுக்கு ஆற மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அதுல வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்து நடந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அத வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப நீங்களே வந்து ஒரு இடம் வந்து மார்க் பண்றீங்க. எனக்கு வந்து இதுல வந்து சப்போர்ட் எடுக்கிற மாரி இருக்கு. இதுல வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி, ஸ்பாட்ல அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆகுது, ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ அதே மாரி நம்மளுக்கு வந்து பிரீமியர்லயும் வந்து ஆயிருக்கணும். பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத நீங்க வந்து கவனிக்கணும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு மீட்டிங் நடக்குதா? ஏதோ எந்த ஸ்ட்ரைக்கோடயாவது மீட்டிங் பண்றாங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் குடுக்க வாய்ப்பு இருக்கா? அது டாமினேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யலாங்க, தெளிவா வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இத பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு குளோசிங் ஏடிஎம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 24,650 சரிங்களா? 24,650 இதுல தான் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 262, புட் ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு 242 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு. சரிங்களா? அதே இது நம்மளுக்கு அதே இது நம்மளுக்கு 24,700ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 265ம், கால் ஆப்ஷன் வந்து 235ம் இருக்கு. ஸோ இத விட நம்மளுக்கு இதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாங்க, 23,650 வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு ரெகுலரா வந்து வாட்ச் பண்றவங்களுக்கு வந்து, நம்ம வீடியோ வாட்ச் பண்றவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வீடியோ வந்து இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்ன செய்யுங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா? ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் லெவல்ல என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, 23,670 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாரி R1 23,912 அப்படின்ற லெவலும், R2 23,959 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதே மாரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, 23,408 அப்படின்ற லெவலும், S2 23,348 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, R1க்கு மேலயோ இல்லன்னா S1க்கு கீழயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா, ஸோ அந்த லெவல்ஸ் வந்து மாறும். அந்த லெவல் வந்து நம்ம அ டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வோம், அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிருவோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம பிரீமியத்தோட லெவல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பிரீமியம் லெவல் பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, 252 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 304 அப்படின்ற லெவலும், R2 380 அப்படின்ற லெவலும், R3 457 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாரி S1 நம்மளுக்கு 205 அப்படின்ற லெவலும், S2 154, S3 102 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல நம்ம எப்பவுமே சொல்றது தான், கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, நம்மளுக்கு மார்க்கெட்ல
பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து என்ன செய்யாதுங்க, மாற போறது கிடையாது. ஸோ இதே லெவல்ஸ் தான் இருக்கும். நம்ம நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அதில வந்து என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.